ஹாய் உறவுகளே, வெல்கம் டு சாரா லாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு லாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் ரொட்டீன். நான் ஈவினிங்கில் வந்து வீட்டில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பார்க்குறேன் அப்படின்றதான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா ஈவினிங் ஒரு 4:30 ஆகிடுச்சி டைமு. சரி டீ போடுவோம் அப்படி சொல்லிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பால் வச்சுட்டேன். இப்போ அப்படியே மேலே மாடி மேலே துணி காயுது. சரி அப்படியே போய் எடுத்துகிட்டு வரலாம் சொல்லிட்டு மாடி மேலே போயிட்டேன். எங்கள் சின்ன பொண்ணு தான் கேமராமேனாக இருக்காங்க எனக்கு இன்றைக்கி. வந்து பார்த்தா செம்ம வெயில். சென்னையில் மட்டும்தான் இப்படி இருக்கா, எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமான வெயில். கால் நவர் செப்பல் போடாத வந்துட்டோமா, கால் சுடுது. சரி அப்படியே கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு துணி நான் எங்கள் பாப்பா வந்து நானே ஹெல்ப் பண்ணுறம்மான்னா நான் கிளிப்லாம் எடுத்தேன். அந்த அம்மா வந்து துணியெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பக்கெட்டில் போட்டோம். கீழே போய் மடித்து வச்சுப்போம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம சூடாக இருக்குது, வெயில் செம்ம வெயில். இப்போவே இப்படி இருக்குது, இன்னும் போக போக அக்னிலலாம் எப்படி இருக்குமோ தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. எங்கள் பாருங்கள், எங்கள் குட்டி பொண்ணு எப்படி வேலை பார்க்குறா பாருங்கள். அவங்க தான் சொன்னாங்க, அம்மா நம்ம லாங் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னாங்க. சரி வா ஈவினிங் ரொட்டீன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான். அப்படியே எடுத்துகிட்டு இங்கே ஒரு குட்டி மினி கார்டன் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய மினி கார்டனை. சரி அதுக்கு அப்படியே போய் தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா செடி வெயிலில் மார்னிங்கும் தண்ணி ஊற்றுவாங்க, ஆனால் ஈவினிங்கும் தண்ணி ஊற்றினா தான் செடி நல்லாயிருக்கும். இல்லைனா இதுவாக இன்னும் அடிக்கிற வெயிலில். சரி அப்படியே நான் டேப்பை திறந்து விட்டுட்டு தண்ணி இதுவாகட்டும் அப்படி சொல்லிவிட்டு பக்கெட்டில் தண்ணி ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் குட்டி வாண்டு இருக்காங்கள்ல, அவங்க என்ன சொன்னாங்க, நான் மைக்கில் பேசிட்டேம்மாம்மா அப்படின்னாங்க. நாங்கள் மைக் வச்சு தான் பேசி வீடியோ எடுத்தோம். அது சரியாக வரல, பக்கத்தில் சவுண்டு ரொம்ப இதுவாக இருந்ததா. சரி வாய்ஸை கட் பண்ணிவிட்டு சரி நம்மளே வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ வாய்ஸ் தனியாக தான் வாய்ஸ் கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செடிக்கெல்லாம் அப்படியே தண்ணி ஊற்றுறாங்க. அந்த அம்மாவும் கூட வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறம்மா சொல்லிட்டு ஊற்றிட்டு இருந்தாங்க. ஊற்றிட்டு இப்போ அந்த அம்மா வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எங்கள் வீட்டில் பூ பூத்துக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குல்ல. எங்கள் வீட்டில் கார்டனில் ஒரு ரோஸ் பூத்துருக்கு, அழகாக பார்த்தீங்களா? அவங்க பேசுனதை கேட்டிங்களா மக்களே? இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட்டு. அப்படியே நம்ம ஸ்ட்ரீட்டும் காமிமான்னாங்க. சரி அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம் அப்படி சொல்லிட்டு மேலே நின்று வீடியோ எடுத்தோம். எங்கள் செடியை பார்க்குறீங்களா? இது வந்து கற்றாழைனாவும் வச்சதுலேருந்து நல்லா வருது. ஆனால் வந்து அதிகமாகிடுது. நானே அதை தனியாக பிரித்து போட்டுட்டு ஜூஸ் போடுறதுக்கு நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கற்றாழை உடம்புக்கு ரொம்ப நல்லதில்லை. அதனால் அதுக்கப்புறம் அவரைக்கொடி வச்சுருக்கோம் பாருங்கள். அவரைக்கொடி வச்சது தான் பேர், ஆனால் அதில் காயே அதிகமாக பிடிக்கல, நிறைய பூச்சி தான் வந்தது. இந்த அஸ்வினி பூச்சி, அதுவும் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்து லாஸ்ட்டில் அதோட சீசனே முடிஞ்சிருச்சு. இது வந்து கருப்பு துளசி, கருந்துளசின்னு சொல்கிறாங்க. மல்லிகைப்பூ செடி வந்து அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். இது வந்து செம்பருத்தி ஹைப்ரேட்டில் வாங்கினது, நாங்கள் காசு கொடுத்து வாங்கினது செம்பருத்தி செடியை. எல்லோ கலர் நல்லாயிருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் இந்த ரோஸ் வந்து 90 கிட்ஸ் ஞாபகம் வந்துங்க. அந்த டைமில் நான் அப்போ 90 கிட்ஸ்னால் நானும் 90 கிட்ஸ் தான். அந்த டைமில் ரோஸ் பூ விற்பாங்க ஒரு பாட்டி. அவங்க வந்து இந்த டபுள் கலர் வச்ச ரோஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அடிக்கடிக்கு வாங்குவேனே. ஒயிட்டு லைட்டாக பிங்க் வரும் மேலே. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து கொடி ரோஸ் சொன்னாங்க. நர்சரி கார்டனில் தான் வாங்கினேன். இது கொடி ரோஸ் சொன்னாங்க. நர்சரி கார்டனில் வாங்க சொல்ல என்ன பார்த்தா பூ சூப்பராக இருக்குது. அதில் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு பார்த்தா உரலாம் போட்டாலும் இது மாதிரி ஆகிடுது. இப்போ வெயிலுக்கு அதுக்கும் அந்த பூ வந்து வெளுத்தே போயிடுச்சு. இந்த சாமந்தி பூவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இது கஷ்டப்பட்டு ஒரு வாட்டி பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு வாங்கினேன். சரி விற்கிறாங்களே, 30 ரூபான்னு சொன்னாங்க ஒரு கட்டு. சரி வாங்கினேன், பர்பிள் கலரில் இருந்தது. ஒரு வேளை வச்சா வரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உரம்லாம் போட்டு வச்சேன். கஷ்டப்பட்டு வச்சுட்டு பார்த்தா செடி முதல்ல காஞ்சி சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 செடி மட்டும் பச்சை கட்டி வர ஆரம்பிச்சிது. அவ்வளோ சரி என்ன பூ பூக்குது, எல்லோ கலர் பூ பூக்குது மக்களே. ஏமாற்றிட்டாங்க என்ன. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இன்னொரு வாட்டி போனால் அந்த அக்காண்ட கேட்கணுன்னே இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் செம்பருத்தி, நாட்டு ரோஜாலாம் வந்து இது மேரேஜ் ஃபங்க்ஷனில் கொடுத்தது. இதெல்லாம் ஒரு மேரேஜ் போயிட்டு இருந்தாங்க வீட்டில், அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து லாஸ்ட்டில் காமிச்சவங்க வெத்தலை மாதிரி இருந்தால் திப்பிலி.
அம்மா வீட்டில் வச்சுருந்தாங்க திப்பிலி. எனக்கு என்னென்னு தெரியல, இது மிளகு செடின்னு நினச்சிட்டு நான் கேட்டேன். அம்மா திப்பிலி செடி அப்படின்னாங்க. சரி அதையும் கொண்டாந்து வைப்போம், எதுக்கு நம்ம வீட்டில் தான் தொட்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாடி மேலேருந்து கிளம்பியாச்சு. சரி கீழே போகலாம் வீட்டுக்கு சொல்லிவிட்டு எங்கள் பாப்பா தான் எங்கள் லிட்டில் பிரின்சஸ் தான் வீடியோ எடுக்கிறாங்க. அப்படியே பின்னாடியே வந்தாங்க. எனக்கும் பயமாக இருந்து படிக்கட்டில் விழுந்துட போகிறான்னு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு துணியெல்லாம் எடுத்து போட்டேன். சரி பாத்திரம் கொஞ்சம் இருந்தது, சரி அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் என்ன புலம்புறேன்னா, வீட்டில் இருந்தாலே வேலை இருக்குது. வேலைக்கு போனாலும் ஐயோ குழந்தைங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு தோணுது. ஆனால் இப்போ வீட்டில் இருந்தாலும் வேலையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சரி இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் பாப்பாண்ட. அப்படியே பாத்திரம் கழுவி எடுத்து வச்சேன். சரி துணியை எடுத்து போட்டோம்ல, அதையும் கொஞ்சம் மடிச்சிடுவோம். பாப்பாங்களே மடிச்சிடுவாங்க, சரி நீங்கள் நம்ம மடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் மடிக்கிறேம்மா நீங்கள் போய் வேலையை பாருங்கன்ட்டாங்க. சரி மடித்து வச்சுட்டு நான் வந்துட்டு சரி டீ போட்டோம்ல, பால் கொதிக்க வச்சோன்னா அதில் டீ போட்டேன். டீ தூள் சக்கரெல்லாம் அதிலே போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. எங்கள் குட்டி பாப்பா என்னவோ தெரில, இப்போ டீ வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப டீ போட சொல்ல, அம்மா டீ போட்டு தரீங்களா காஃபி போட்டு தரீங்களா கேட்குறாங்க. இப்போ அதுதான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு போனேன். இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். இந்த குட்டி பசங்க இருந்தாலே வீடு குப்பையாக தான் ஆகிடுது மக்களே. என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சாலும் எங்கள் வீட்டில் ஒரு லிட்டில் பிரின்சஸ் இருக்கா பாருங்கள். ஒரு சிஸ்டர் எடுத்துப்பா, பேப்பரை கட் பண்ணி போட்டுருவா. இல்லைனா என்ன பண்ணுவாள், அங்கங்கே உட்காந்து பென்சில் வச்சு கிறுக்கி நோட்டில் கிறுக்கிறது, பேப்பரில் கிறுக்கிறது, கிறுக்கி போடுவாள். சரி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சரி குளித்து முழிச்சிட்டு வந்துடலாம். என்ன தான் மார்னிங் குளித்தாலும் ஈவினிங் குளித்தா தான் தூக்கம். அந்த அளவுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது மக்களே. இன்னும் சூரியன் பகவான் என்னென்ன பண்ண போகிறாரோ வெயில் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் சரி தலையாக மாறிட்டு நானும் இப்படியே குட்டி பாப்பாங்களுக்கும் போய் அவங்களும் செகண்ட் டைம் குளிச்சுட்டு வர அம்மான்னாங்க. அவங்க குளிச்சுட்டு வந்து தலை வாரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் எனக்கு முடி ஷார்ட்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கொட்டிடுச்சு. இப்போ முடியை பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். அது கட் பண்ணுறேன் கட் ஆகலை அந்த வீடியோ. அப்படியே தலையாக வாரி முடிச்சுட்டு சரி குட்டி பாப்பாங்களுக்கு போய்ட்டு தலையை வாரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டேன். அவங்களும் வந்தாங்க. எண்ணெயை தேய்ச்சி தலையை எங்கள் சின்ன குட்டி பாப்பா தலை வாரது ரொம்ப கஷ்டம். அப்படியே பெரியவங்களும் வந்தாங்க, எனக்கும் வாரி விட்டுருமான்னாங்க. அவங்க ஏன்னா இன்றைக்கி தான் தலை குளித்தாங்க, சண்டே இன்றைக்கி தான் லீவு. அவங்களுக்கு அப்படியே எண்ணெயும் போட்டு விட்டுருமா தலையிலனாங்க. சரி எண்ணெயும் போட்டு அவங்களுக்கும். பின்னால் இந்த லாங் முடி வச்சுருந்தாலும் கஷ்டம்தான் போல. நான் ஷார்ட் முடி இருக்கே சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். ஆனால் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு லாங் முடி, அது தலை வாரதுக்கே கஷ்டமாக இருக்குது. மார்னிங்லாம் ரொம்ப கஷ்டமாகும் ஸ்கூல் போகிற டைமில். அதையும் மாறி முடிச்சுட்டு இந்த லாகு நான் ஈவினிங் ரொட்டீன் லாக் மட்டும்தான் போட்டிருக்கேன் மக்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.